இப்ப 4:30க்கு மேல பவுல் ஆகாத ஓட்டுகளை ஃபுல்லா ஒரு லிஸ்ட் எடுத்து அதை எல்லா பூத்துலயுமே போடுறதுக்கு ரெடி பண்றாங்க. இப்ப எல்லா பூத்துலயுமே நாம் தமிழர் கட்சிகளோட உறவுகள் உள்ள இருக்கிறதுனால அதுக்கு இவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கிறதுனால என்ன செய்யறாங்க, கைகலப்புக்கும் சும்மா தேவையில்லாம போலீஸ்காரங்க பாத்தீங்கன்னா எங்களை ஒரு முடுக்குக்குள்ள கூட்டு வச்சிருக்காங்க. கேட்க மாட்டேங்கிறாங்க. சரிங்களா? இப்போ வேற ஒண்ணு வேண்டாம், நீங்க பெரிய கட்சி தானே திமுக சொல்றாங்க. கள்ள ஓட்டு பணம் கொடுக்குறீங்க, வெளியே வச்சு உள்ள வச்சு கள்ள ஓட்டு கொடுக்கறதுக்கு எதுக்காக வாரீங்க? 5-6 பேர் கட்சி பிரமுகர்கள் உள்ள வந்துறாங்க. திமுக கட்சி பிரமுகர்கள் எப்படி அது எதுக்குன்னு கேட்டோம்னா சண்டையை பிடிச்சி இழுத்து சண்டைக்கு வராங்க. அடிப்படி சண்டை தான் நடக்குது. 50 பேர் சேர்ந்து ஒருத்தன் அடிச்சா நீ பெரிய வீரனா? அதாவது 49 பூத்துல சரிங்களா, அங்க போலி ஓட்டுகள் 40 ஓட்டுகள் போடப்பட்டது. இதுதான் உண்மை. நாங்க பூத் ஏஜென்ட் எங்களிடம் சொன்னாங்க. உடனடியே விரைந்து வந்து நாங்க கேட்டதுமே வந்துட்டு தேர்தல் அலுவலர் உடனே உள்ளுக்குள்ள வந்தாங்க. வந்து பார்த்துட்டு நான் இருங்க நான் பார்த்துட்டு சொல்றேன்னாங்க. நாங்க வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தோம். திமுகவினர் உள்ளுக்குள்ள வந்து அத்துமீறி சீமான் ஒழிக இவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு வந்துட்டு அராஜகம் பண்ணிட்டு அடிக்க வந்தாங்க. இதுதான் உண்மை. நீங்க ஆளுங்கட்சி தானே, நீங்க ஆளுங்கட்சியா இருந்துட்டு இதுதான் நீங்க தேர்தல் நடத்த லட்சணமா? வெக்கம் இல்ல, சூடு சொன்னீங்க, வெக்கம் இல்ல. வயிற்றுக்கு உப்பு போட்டு சோறுங்கிறீங்க, வயிற்றுக்கு உப்பு போட்டு சோறுங்கிறீங்க. 40 ஓட்டுகள் போலி ஓட்டு போடப்பட்டதுல சரி ரைட்டுப்பா, எங்களை நம்ப வேண்டாம். ஓகே, நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் நீங்க தேர்தல் ஆணையம் ஓபன் பண்ணி பாருங்க. எங்க மேல குற்றச்சாட்டு இருந்தா வழக்கு போடுங்க, நாங்க ஏன் இருக்கிறோம். நீங்க காட்டுங்க, போலி ஓட்டுகள் 40 ஓட்டுகள் போடப்பட்டது. இது உண்மை. அது வெளிப்படி ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க? இருக்குல்ல, அது போட வேண்டியதானே?